அல்லாஹுவை வணங்குவது பெரிதல்ல, அவனை அனுபவித்து வணங்குவது. அதை சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இந்த தரீக்கத்தெல்லாம். ஹஜ்ரத் அவங்களுடைய ஷேக் நாயகத்தை பற்றி சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாம் மென்மேலும் சிறப்புகளையும் உயர்வுகளையும் எல்லாம் பெறுவானாங்க. இந்த தரீக்கத் என்கிற பாதை சாதாரண பாதை அல்ல. இந்த தரீக்கத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எதை பார்த்தாலும் அதில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹதீஸ் ஜிப்ரீல் அதுக்கு பேரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித தோற்றத்துல வந்து 3 விஷயங்களை பற்றி பெருமானார் கேட்பாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற ஒரு கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் இப்படி சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போல வணங்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லுவார்கள். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அப்படி அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி உன்னால தொழுக முடியலைன்னா அவன் ஒன்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற நீயத்துல நீ தொழுகணும்பா. இதுல 2 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஷேகுமார்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஃபஇல்லம் தகுன் தரா, நீ அல்லாஹ்வை பார்க்கலைன்னா, இதுக்கு வந்து அர்த்தம் இப்படிதான் வைப்பாங்க. ஆனா உயர்ந்தவர்கள் வலிமார்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தரீக்கத்துடைய சிந்தனையில் தான், ஆன்மீக சிந்தனையில் தான் எல்லாவற்றையும் பார்ப்பாரு. நீ அல்லாஹ்வை பார்த்து வணங்கணும்னா ஒரு விஷயம், உங்ககிட்ட நீ இருக்கக்கூடாது. அதாவது அனானியத்தும்பாங்க, நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு ஃபஇல்லம் தகுன், உன்னிடத்தில் நீ இல்லை என்றால் தராஹு, அவனை நீ பார்ப்பாய் என்று நமக்கு சொல்லி தருவார். அப்படி ஒரு அல்லாஹ்வை எங்கு பார்த்தாலும் எந்த பொருளிலும் அல்லாஹ்வை காண்பித்து தரக்கூடியவர்கள் தான் ஷேகுமார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற, அவனை அனுபவித்து வாழ்ந்த வலிமார்கள் நல்லவர்கள் எல்லாம். அது போன்ற மஜ்லிஸ்ல நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நம்ம பொதுவாக நீ யாருன்னு நம்மளை பற்றி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனால் வலிமார்களை கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அல்லாஹ் ரப்பு முஹம்மது, அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரப்பு, நஹ்னு இபாது முஹம்மது என்று சொல்லுவார். அங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, 2 வார்த்தை 2 லைன். அல்லாஹ் ரப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரப்பு. நஹ்னு, நாம் யார் தெரியுமா? இபாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதுகள், அடியார்கள் என்று நமக்கு சொல்லி தருவார்கள். முதல்ல நம்ம யாருன்னு விளங்கணும். நம்ம எடுத்த உடனே நம்ம அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னா ஒண்ணுமே இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? முதல்ல ஷேகுமார்களுடைய கரத்தை பிடிக்க வேண்டும், அவர்களின் மூலமாக பெருமானாரை அடைய வேண்டும், பெருமானாரை அடைந்த பிறகு பெருமானாரின் மூலமாக அல்லாஹ்வை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான அங்கீகாரம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கிடைக்கும் என்று நம்மளுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்தி நமக்கு தருவார்கள் ஷேகுமார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையில ஆனமலையில பிறந்து வளர்ந்து நான் சென்னையில போய் ஓதி, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபை, ஹஸ்ரத் சொன்ன மாதிரி ஒரு காமிலான ஷேகுனுடைய தொடர்பை அல்லாஹ் எனக்கு தந்தான். என்னுடைய சர்க்கார் நாயகம் ஷேக் நாயகம் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் வருபவர்கள் தான். 38வது தலைமுறையில வராங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல. தௌஸ் நாயகன் அவங்களுடைய தலைமுறையில 18வது தலைமுறையில என்னுடைய ஷேக் நாயகம் வர்றாங்க. அவங்களுடைய பைசானை அல்லாஹ் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. சின்ன ஒரு செய்தி, ஷேகுமார்கள் அப்படின்னு வரும் பொழுது அவங்க முன்னாடி நம்மள்ட்ட என்ன இருந்தாலும், காசு இருந்தாலும், பணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்துல நம்ம இருந்தாலும், ஏன் நம்ம மிகப்பெரிய தக்குவாதாரிகளாக முஹ்லிசீன்களாக இருந்தாலுமே நான் ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னு போய் அவங்க முன்னாடி நம்ம சரணடையணும். அப்படி நம்ம சரணடைந்தால்தான் அல்லாஹ்வை நம்மளுடைய மனதில் நாம் நிரப்ப முடியும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு போய் ஒருத்தர் போய் உட்கார்ந்தாருன்னு வைங்களேன், ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. அதான் பைசநாயகம் சொல்லுவாங்க, நீ அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்றால் கலிமாவிடத்தில் வர வேண்டும். அது எப்படி வரணும் தெரியுமா? செருப்பை வெளியே கழட்டி வைக்கிற மாதிரி உன்னுடைய அறிவையும் வெளியே கழட்டி வச்சுட்டு வரணும். சில விஷயங்கள் அவர்கள் செய்வதை, அவர்கள் பார்ப்பதை உனக்கு விளங்காது. ஆனா அறிவு வச்சு விளங்குனீங்கன்னா உன்னால் அங்க விளங்க முடியாது. அவங்களுடைய பைசான் உனக்கு இருந்தால் மட்டுமே, அவங்களுடைய அருள் பார்வை இருந்தால் மட்டுமே உனக்கு எல்லாம் விளங்கும் என்று சொல்லுவார்கள். ஷேக் நாயகருடைய வலிமாவுடைய தொடர்புக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லட்டுங்களா?
தஃப்சீருர் ராஸி அப்படின்னு சொல்லி ஒரு விளக்க உரை இருக்கு குர்ஆனுக்கு. அந்த தஃப்சீரை எழுதின இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய சக்ராத்துடைய நேரத்துல படுத்திருக்கிறாங்க. அவங்க கலிமா சொல்ல முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்க பையன் பக்கத்துல அமர்ந்து கலிமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கலிமா சொல்லி கொடுக்கறது சொல்ல மாட்டேங்கிற மாதிரி தலையை அசைச்சிடுறாங்க. யாரு? இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹ். அதிர்ந்து போகிறார்கள். பின்னாடி ஷேக் நாயகத்தை கேட்ட பொழுது சொன்னாங்க, உன்னுடைய அத்தா ராசி இருக்காருல்ல, அவர் சக்கராத்தில் இருக்கும் பொழுது சைத்தான் அவங்கள்ட்ட வந்தான், வந்து இன்னென்ன ஊசலாட்டத்தை எல்லாம் போட்டான், அல்லாஹ் இல்லைன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னான். நான் சொல்ல மாட்டேன்னு தலையாட்டினாரே ஒழிய அல்லாஹுடைய மறுக்கிற விஷயத்தில் அவர்கள் தலையாட்டவில்லை. கடைசி நேரத்துல கலிமா சொன்னாங்க. அது என்னுடைய ஷேக் நாயகனுடைய பைசான்ல தான் எனக்கு என்னோட கலிமா வந்துச்சுன்னு அவங்க சொல்கிறார்கள் என்றால், கடைசி நேரம் குர்ஆனுக்கு மிகப்பெரிய விளக்க உரை எழுதின செய்தனா ராஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் போன்ற ஆட்களுக்கு ஒரு ஷேக்குமார்கள் தேவைப்படுகிறது, வழிமார்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு நாம் என்ன சொல்வது? எனவே நாம் வாழ்கிற காலங்களில் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு இறைநேசருடைய தொடர்பிலாவது நாம் இருக்க வேண்டும். அவருடைய பைசானே அல்லாஹ் நம்முடைய ஈருலக வாழ்க்கையும் அல்லாஹ் வெளிச்சமாக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.